ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் நீங்கள் நேற்று போட்ட வீடியோவோட கண்டினியூஷன் தான் பார்க்க போகிறீங்க. நெக்ஸ்ட்டு நாங்கள் போன கோவில் எந்த கோவில்னால் ஒரு கேது பகவான் கோவில். இது வந்துட்டு கேது தோஷம்லாம் இருந்துச்சுன்னா இங்கே போயிட்டு வந்தால் நிவர்த்தியாகுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு கோவில், பழங்காலத்து கோவில். இங்கே வந்துட்டு ஒன் சைடு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் கோபுரம்லாம் வந்து கட்டிகிட்டு இருந்தாங்க. இன்னும் கொஞ்ச நாளில் வந்து இங்கே கும்பாபிஷேகம் நடக்க போகுது. இது வந்து ஒரு சிவன் கோவில். ஆனால் இங்கே கேது பகவானுக்கு முக்கிய பிரார்த்தனை நடக்கும். இது ஒரு பழங்காலத்து ராஜாக்கள் காலத்தில் கட்டின கோவில். ரொம்ப கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் ரொம்ப பழமையாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு இந்த கோவில். இந்த ஏரியா ஃபுல்லாகவே இங்கே வந்து நிறையா இந்த நவகிரக கோவில்கள் வந்து இங்கே நிறையா இருக்கும். இந்த கோவிலுக்கு அடுத்து நாங்கள் ஒரு சூரிய பகவான் கோவிலுக்கு போயிருந்தோம். அங்கே சரியான க்ரௌடாக. அடுத்து நாங்கள் கண்டினியூ பண்ண இன்னொரு கோவில் என்னென்னா, இதுவும் ஒரு சிவன் கோவில் தான். இங்கே வந்து பிரம்மஹஸ்தி தோஷம்லாம் வந்து கழிக்கப்படும் இந்த கோவிலுக்கு வருவாங்க. இந்த கோவில் ரொம்ப ரொம்ப பெரிய கோவில். இங்கே ஷூட்டிங்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. ஆர்யா படம்னு நினைக்கிறேன். இதெல்லாம் ஷூட்டிங்க்கு வந்த சாப்பாடு தான். நிறைய பேர் இங்கே ஷூட்டிங்க்காக தான் வந்திருந்தாங்க. நான் கேரளா மூவி மாதிரி எடுத்துகிட்டு இருந்தாங்க. நிறைய கேரளா சாரீ போட்டுட்டு ஏதோ கல்யாண சீன் மாதிரி எடுத்துகிட்டு இருந்தாங்க. அப்புறம் இந்த கோவில் ஸ்டார்டிங்லேருந்து ரொம்ப மூலஸ்தானத்துக்கு போகிறதுக்கு ரொம்ப தூரம் இருந்துச்சு. ரொம்ப பெரிய கோவில், ஒரு ஏரியாவே வளைச்சி கட்டின மாதிரி இருந்துச்சு. இங்கேருந்து மூலஸ்தானத்துக்கு இந்த நந்தி தெரிகிற மாதிரி ரொம்ப லாங் டிஸ்டன்ஸு. நல்லா இருந்துச்சு. ரொம்ப பக்தியாக கும்பிட போனால் நல்லாயிருக்கும். காலையில் டைம் போனால் சூப்பராக இருக்கும் இந்த கோவில். ரொம்ப பீஸ்ஃபுல். இங்கே டெய்லி சுற்றினாலே ரொம்ப தூரம் நடக்கிற மாதிரி ஒரு ஃபீல். நல்லா இருந்துச்சு இந்த கோவில். இங்கே நாங்கள் கரெக்டாக போகிறப்போ கரெக்டாக வந்து அப்போ தான் அபிஷேகம்லாம் பண்ணாங்க. ஏதோ இந்த பக்கம் தான் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டு. இங்கே நல்லா அந்த சைடு வந்து யாருமே விடலை. ஷூட்டிங் எடுக்கிறவங்க மட்டும்தான் போகணும் வரணுன்ட்டாங்க. அந்த சைடு ரெஸ்ட்ரிக்டட் பண்ணிட்டாங்க. நாங்கள் கரெக்டாக இங்கே வந்தப்போ இங்கே வந்து அபிஷேகம்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. அப்போ தான் நாங்கள் போய் கரெக்டாக தேங்காய் பழம்லாம் கொடுத்து கும்பிட்டோமா. அப்போ வந்து கரெக்டாக இருந்துச்சு நாங்கள் போகிற டைமுக்கும் சாமி கும்பிட போனதுக்கும். அதுக்குள்ளே அங்கே அபிஷேகம் போயிட்டு இருந்துச்சு. அம்மா அப்பா வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. நாங்கள் சுற்றி அப்படியே கோவிலை சுற்றி வந்துட்டு இருந்தோம். யாருமே இல்லை, நானும் என் தங்கச்சி மட்டும்தான் அங்கே இருந்தோம். எவ்வளோ பெரிய கோவில், எவ்வளோ பேர் வந்தாலுமே நமக்கு ஒரு பர்சனல் ஸ்பேஸ் வேணும்னா இங்கே கிடைக்கும். அந்த அளவுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிற அளவுக்கு ஒரு பெரிய கோவில். கூட்டமாக இருந்துச்சு, எல்லாமே உள்ளே இருந்தாங்க. நாங்கள் வந்து வெளியே சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். இந்த கோவில் ஆல்ரெடி நாங்கள் வந்துட்டு சின்ன வயசில் இருக்கப்போ டூர் போனப்போ நான் இங்கே வந்திருந்தேன். இந்த பழைய மெமரிஸ்லாம் நான் மறுபடியும் ஞாபகம் வந்துச்சு. ஆமாம், இல்லை நம்ம இங்கே வந்திருந்தோம். அந்த மாதிரி பெரிய கோவில் தான். ஆனால் இங்கே வந்த மெமரிஸும் சிலது மைண்டில் அப்படியே ரீவைண்ட் ஆனிச்சு. ஆமாம், இங்கே வந்த மாதிரி. அப்போ தெரியல இது ஒரு இந்த கோவிலில் நிறைய சாங்ஸ்லாம் எடுத்திருக்காங்களாம். நான் அதை பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன் என்னென்னன்ட்டு. அடுத்த வீடியோவில் இன்னொரு கோயில் பார்க்கலாம். பாய்.